ஹாய் விவஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மூன்றாம் பிறை அன்றும் இந்த நேரத்தில் சிவனையும் சந்திரனையும் வழிபட்டால் கோடி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மூன்றாம் பிறை அன்னைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்து வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை ஏழ்மை நீங்கி பொன்னும் பொருளும் குவிய ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நோய் நொடிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிவாரணம் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தையும் ஆண்களுக்கு தீர்க்க ஆயுளையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை. கோடீஸ்வர யோகத்தையும் தரவல்லது. அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம், அதுவும் சந்திரனையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலம் எண்ணற்ற பல பலன்களை, கோடி பலன்களை நீங்கள் பெற முடியும். அது எந்த நேரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு அமாவாசை முடிந்த மூன்றாம் நாள் இந்த சந்திர தரிசனம் எனக்கூடிய மூன்றாம் பிறையை நம்ம தரிசிக்கலாம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை மூன்றாம் பிறை வருகின்றது. அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சந்திரனையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி பொன் பொருள் சேரும். கோடி யோகம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ ஒரு விசேஷ சக்தி இருக்கின்றது. இந்த மூன்றாம் பிறையின் மகிமையை பற்றி தெரிந்தவர்கள் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்து அவங்க வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைந்திருக்கின்றார்கள். கோடீஸ்வர யோகத்தை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நோய் நொடி எல்லாத்தையுமே அவங்க தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்றாம் பிறையை தரிசித்ததன் மூலம். நீங்களும் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. முதல்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மூன்றாம் பிறை அன்னைக்கும் மாலை நேரத்தில் 6:45 மணியிலிருந்து 7:15 வரைக்கும், அதாவது 6:45 7:15 வரைக்கும் அந்த ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக வானில் அந்த மூன்றாம் பிறை தோன்றும். மூன்றாம் பிறையை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் கிடைக்கும். மூன்றாம் பிறை அப்படின்றது வானில் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்காது. மூன்றாம் பிறை அன்னைக்கு அந்த நம்ம சொன்ன இந்த 6:45 7:15 ஒரு சிறிது நேரம் மட்டும் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி மிகுந்த ஒரு விஷயம்தான் இந்த மூன்றாம் பிறை. அதனால தான் நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நம்ம சொல்கிற இந்த வழிபாட்டை செய்யுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வானம் தெரிகின்றதோ அந்த இடத்துல போய் நில்லுங்க. மொட்டை மாடி, பால்கனி, வெளியில் வாசல், எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டாலும் சரி அல்லது உட்கார்ந்து கொண்டாலும் சரி, நீங்கள் அமைதியான முறையில் சந்திரனை வழிபட வேண்டும். சிவபெருமானையும் வழிபட வேண்டும். ஏன் நம்ம சிவனை வழிபடுறோம் அப்படின்னா, சிவபெருமான் தன் தலையில் இந்த மூன்றாம் பிறையைத்தான் சூடி கொண்டிருக்கின்றார். அதனால தான் இந்த மூன்றாம் பிறைக்கு இவ்வளவு விசேஷ சக்தி இருக்கின்றது. அந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசிப்பதன் மூலம் சிவபெருமானின் அந்த சிரசுவை தரிசித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எந்த இடத்துல வானம் தெரியுதோ அந்த இடத்துல நில்லுங்க. முடிஞ்சால் ஒரு காற்றுல அணையாமல் இருந்தால் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் மட்டும் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். அந்த மேற்கு முகமாக பார்த்து தான் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். மேற்கு முகமாக அமர்ந்து கொண்டாலும் சரி, நின்று கொண்டாலும் சரி, கையெடுத்து சாஷ்டாங்கமாக நம்ம முதல்ல நமஸ்காரம் செய்ய வேண்டும். கீழே விழுந்து சிவபெருமானையும் சந்திரனையும் நமஸ்காரம் செய்யணும். நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மூன்றாம் பிறையை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்கியசாலிகள் தான். தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா பார்த்து முதல்ல நமஸ்காரம் செய்து மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள். மூன்றாம் பிறை தெரியலைனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த மேற்கு முகமாக நின்று கொண்டு சந்திரனையும் சிவபெருமானையும் மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சாஷ்டாங்கமாக வணங்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சொல்கிற இந்த 6:15 7:15 வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து நீங்கள் அமைதியாக
இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க. ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததாக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்திரனின் அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த இருவரின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமையை போக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரராகவோ மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இந்த 3ஆம் பிறை வழிபாடு. அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி வழிபடுவதன் மூலம் மிக மிக விரைவாக உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நோய் நொடி நீங்கும். உங்கள் முகத்திலேயே ஒரு அழகான தேஜஸ் வந்து உருவாகும். இந்த 3ஆம் பிறை தரிசிப்பவர்கள் முகத்தில் தெய்வ ஒளி வீசுவது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் வாழ்க்கையில். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வானத்தில் தெரியுது தெரியலை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மேற்கு நோக்கி நின்று கொண்டு நம்ம சொன்ன இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். மனம் தளராமல் ஒவ்வொரு மாதமும் நம்மளே சொல்லுவோம் டேட்டு எப்போ அந்த 3ஆம் பிறை வருது அப்படின்னு. அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த நாளில் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் சந்திர பகவானும் சிவபெருமானும். இது மாதிரி எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.